வார்த்தை மூலம் கையில ஒப்பு கொடுத்தார், ஏற்கனவே கொடுத்துட்டார். உங்களுடைய வெற்றி ஆண்டவர் கொடுத்துட்டார். ஹல்லேலூயா. கடன் இல்லாத வாழ்க்கையை உங்களுக்கு கொடுத்துட்டார். ஹல்லேலூயா. பிள்ளைகளை தேவனுடைய எங்களுடைய பிள்ளைகளை தேவனுடைய சமூகத்திலே ஆண்டவர் கொடுத்துட்டார். ஹல்லேலூயா. அவருடைய நல்வாழ்க்கையை கொடுத்துட்டார். உங்களுக்கு இருக்கிற எதிரியை உங்களுக்கு கரத்திலே ஒப்பு கொடுத்து விட்டார். ஹல்லேலூயா. எபேசியர் 1:3 சொல்லப்படுகிறது, ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் உங்களை நான் ஆசீர்வதித்திருக்கிறேன் என்று. ஹல்லேலூயா. ஏற்கனவே கொடுத்து விட்டார். கல்வாரி சிலுவையில் எங்களுக்கு விரோதமாக கையெழுத்தை குலைத்து விட்டார். ஹல்லேலூயா. அதை நடுவில் இராதபடி ஆணி அடித்து விட்டார். வெற்றி எங்களுக்காக சிறந்து விட்டார். அதனுடைய இங்க சொல்லப்பட ஒப்பு கொடுத்து விட்டார். ஆனா நீங்க தான் அதை என்ன செய்யணும்? அதை எடுத்துக்கொள்ளும்படி யுத்தம் செய்யணும். எப்படி எடுத்துக்கொள்ளலாம்? ஹல்லேலூயா. கவலைப்பட்டோ, கண்கலங்கியோ, பயந்தோ, வேதனைப்பட்டோ, ஹல்லேலூயா, அல்ல சும்மா இருந்தோ இந்த யுத்தத்தை நாங்க செய்ய முடியாது. ஹல்லேலூயா. அதை நாங்கள் எப்படி யுத்தம் செய்யலாம்? ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை கொண்டுதான். அப்ப இந்த நாள்ல நாங்க படித்ததன் வசனத்தின்படி மனோவாவுக்கு தேவன் சொன்னார் என்ன? நீ அதை கேட்பானேன், என்னுடைய நாமம் அதிசயம் என்று. அதே போல அடுத்த வசனத்தை பாருங்கள். அந்த அந்த நியாயாதிபதிகளின் புத்தகத்துல அந்த அடுத்த வசனம் நீங்க வாசித்த அந்த வசனத்துக்கு அடுத்த வசனத்தை வாசிங்கோ. அல்லேலூயா. என்ன வசனம் சொல்லப்பட்டிருக்கு? மனோவாக்கு மேரி அல்லேலூயா. மனோவா போய் மனோவா போய் வெள்ளாட்டு குட்டியையும் போஜன பலியையும் கொண்டு வந்து அதை கண்மலையின் மேல் கர்த்தருக்கு செலுத்தினான். அப்பொழுது மனோவாவும் அவன் மனைவியும் பார்த்து கொண்டிருக்கையில் அதிசயம் விளங்கினது. ஆமேன். ஹல்லேலூயா. அப்போ என்ன பாருங்கள், அவனுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கேட்பானேன், என்னுடைய நாமம் அதிசயம் என்று சொல்லுகின்ற வழியில இவன் என்ன செய்கிறான்? ஹல்லேலூயா. அந்த போஜன பலியையும் வெள்ளாட்டு குட்டியையும் கொண்டு வந்து அதை கண்மலையின் மேல் கர்த்தருக்கு செலுத்துகிறான். அப்பொழுது மனோவாவும் அவன் மனைவியும் பார்த்து கொண்டிருக்கையில அதிசயம் விளங்கினது. ஹல்லேலூயா. அப்போ இப்போ எங்களுக்கு அது பழைய ஏற்பாட்டு காலம். இப்போ எங்களுக்கு வார்த்தை தான். ஹல்லேலூயா. வார்த்தையால் தான் நாங்க யுத்தம் செய்கின்ற வேளையிலே மனோவாவுக்கு நடந்த அதிசயம் எங்களோட வாழ்க்கையில நடக்கும். சொல்லுங்க, வாயை திறந்து அதிசயம் நடக்கும். ஏன்னா நாங்கள் அவரை அண்டிக் கொள்ளுகிறோம். அவர் எங்களுக்கு அப்பா, அவர் எங்களுக்கு தகப்பன். ஹல்லேலூயா. தன் பிள்ளைகளை அவர் தூக்கி சுமக்கிற. ஹல்லேலூயா. அதுபடினால் திரும்ப நாங்கள் உபாகமம் 2ஆம் அதிகாரத்திலே பார்க்கின்ற விளையே அதில் ஆண்டு சொல்ற, சுதந்திரத்துக் கொள்ளும்படி அவனோட யுத்தம் செய். அடுத்தது 25வது வசனத்திலே, வானத்தின் கீழ் எங்கும் உள்ள ஜனங்கள் உன்னாலே திகிலும் பயமும் அடையும்படி செய்ய இன்று நான் தொடங்குவேன். அப்ப நீங்கள் அங்கே தேவன் சொன்ன பிரகாரம் வார்த்தையினால் நீங்க யுத்தம் செய்ய தொடங்குகிற விளையில தான் ஆண்டவர் சொல்லுகிறார், இன்று நான் தொடங்குவேன். அவர்கள் உன் கீர்த்தியை கேட்டு உன் நிமித்த நடுங்கி வேதனைப்படுவார்கள் என்றார். ஹல்லேலூயா. அதுபடினால் பாருங்கள், சத்ரு ஒரு வழியா வந்து அவன் 7 வழியாய் ஓடி போறான். ஹல்லேலூயா. அவருடைய நாமம் அதிசயம். அதுபடியே இந்த நாளிலே ஹல்லேலூயா, மனதிலே வேதனை வருகின்ற வேளையில, பயம் வருகின்ற வேளையிலே, ஹல்லேலூயா, எந்த ஒரு காரியங்கள் உங்களை பயமுறுத்துகின்ற வேளையிலே, ஹல்லேலூயா, தேவனுடைய வார்த்தையை உச்சரிங்கள். இந்த நாளிலே தேவன் கொடுத்திருக்கிற வார்த்தை, அதை நீ கேட்பானேன், என்னுடைய நாமம் அதிசயம். ஹல்லேலூயா. இந்த வேளையிலே செவியுங்க. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் அன்பான ஒரு நிமிஷம் குமாரி, இன்றைக்கு காமலிட்டால பிறந்த நாள். காமலிட்டாவுக்காக சேர்ந்து செவியுங்க. ஓகே. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் அன்பான தகப்பனே, உண்மை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, நீர் நல்லவர், வல்லவர். ஆண்டவரே, நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக செய்கிற தேவன், எங்களை காண்கிற தேவன், எங்களை காக்கிற தேவன், எங்களுக்கு அற்புதங்கள் அதிசயங்கள் செய்கிற தேவன். இன்றைய நாள்ல ஆண்டவரே, நாங்கள் சத்திய வேத திருச்சபையாக பாஸ்டர் நகோமி, இமானுவேல், சங்கமன் ரேடியோ, சகோதரன் லெஸ்லி கூடாக நாங்கள் இணைந்திருந்து ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை உயர்த்தி இருக்கிறோம். உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்டிருக்கிறோம். இந்த வார்த்தைகளையும் எங்களுடைய ஊழியக்காரி பிள்ளைகள், பேர பிள்ளைகளாய், தலைமுறையாய் ஆண்டவரே, எங்களுடைய சகோதரன் லெஸ்லி, சங்கமன் ரேடியோ பிள்ளைகள், அவர்கள் குடும்பத்தை, அவர்கள் செய்கிற ஊழியங்களை நீங்கள் ஆசீர்வதித்து, ஆபிரகாமுக்கு கொடுத்த அத்தனை ஆசீர்வாதங்களாலும் கடற்கரை மணலை போல, வானத்து நட்சத்திரங்களை போல நீங்க பெருக பண்ணுற தேவனாய் இருக்கிறீங்க. ஆண்டவரே, இன்றைய நாள்ல நாங்கள் கேட்ட வார்த்தைகள் ஆண்டவரே, நியாயாதிபதி 13ஆம் அதிகாரம் 17, 18, 19வது வசனத்தையும், மீகா 7ஆம் அதிகாரம் 15வது வசனத்தையும்,
உபாகமம் 2ஆம் அதிகாரம் 23, 24வது வசனத்தையும் நாங்கள் மிகவும் அருமையான முறையில் மிகவும் ஆழமான சத்தியத்தை நாங்கள் கேட்டிருக்கிறோம். இந்த வார்த்தைகளை நீங்கள் ஆசீர்வதித்து ஆண்டவர் இன்றைய நாள்ல எங்களுக்கு பெருக பண்றதுக்காய் நன்றி. ஆண்டவரே, கர்த்தருடைய நாமம் அதிசயமானது, அவருடைய நாமம் அற்புதமானது. கர்த்தர் இருந்தவராக இருக்கிறவராய் இருக்கிறார். ஆண்டவரே, ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் எதை கேட்டாலும் ஆண்டவரே அதை நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிக்கிறோம். எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை உடையவரை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, சத்துருவானவன் ஒரு வழியாய் வந்தால் 7 வழியாய் ஓடி போவதை நாங்கள் பார்க்கிறோம். சத்துரு ஆன நிந்தனை, அவமானங்கள், நோய், கடன், குறைவுகள், பிள்ளைகளின் தடைகள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தை கொண்டு நாங்கள் சத்துருக்களை துரத்தி முறியடிக்கிறோம். ஆண்டவரே, தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நாங்கள் தரித்து கொண்டு தேவனுடைய வார்த்தையினாலும் ஜெபத்தினாலும் துதியினாலும் ஆண்டவரே எங்களுடைய எல்லா விதமான பிரச்சனைகளையும் நாங்கள் வெற்றியை சுதந்தரித்துக் கொள்வதற்கு நீங்கள் வல்லவராய் இருக்கிறதுனால் நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் நல்லவர். ஆண்டவரே, நீர் பெரியவர். ஆண்டவரே, கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறீர். நாங்கள் தாழ்ச்சி அடைய மாட்டோம் என்று சொல்லி இருக்கிறீங்க. ஆண்டவரே, என்னை புலப்படுத்துற கிறிஸ்துவனால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி இருக்கிறீங்க. ஆண்டவரே, தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆண்டவரே, ஆண்டவரே எங்களுக்கு எதிராக இருக்கிற எல்லா சத்துருக்களையும் ஆண்டவரே நீங்கள் எங்களுக்காக நீங்கள் யுத்தம் பண்ணி எல்லாவற்றையும் நீங்கள் முறியடிக்கிற தேவனாய் இருக்கிறீங்க. ஆண்டவரே, நான் கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். சிங்கக்குட்டிகள் பட்டினியாயிருக்கும். கர்த்தரை தேடுவோருக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொன்ன தேவன், நாங்கள் கர்த்தரை முன்பாக வைத்திருப்பதால் நாங்கள் அசைக்கப்படுவதில்லை. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை கூடாக நாங்கள் ஆண்டவரே எங்களுடைய இருதயத்தை பலகையிலே ஆண்டவரே நாங்கள் எழுதி மற்றவர்களுக்கு அதை சாட்சியாய் ஆண்டவரே பிரயோகிக்க நீங்க உதவி செய்யற தேவனாய் இருக்கிறீங்க. ஆண்டவரே, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லி இருக்கிறீங்க. ஆண்டவரே, உம்முடைய வேதம் எங்களோட கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. ஆண்டவரே, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவரே, தடைகளை நீக்கி போடுகிறவர் எங்களுக்கு முன்பாக கடந்து போகிறார். ஆண்டவரே, செங்கடல் போன்ற தடைகள் ஆண்டவரே, எரிகோ மதில்களை ஆண்டவரே இயேசுவின் நாமத்திலே ஆண்டவரே நீங்கள் தகர்த்தி போட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மலைகள் போன்ற தடைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே, கடன்கள், நிந்தனைகள், அவமானங்கள், ஆண்டவரே பில்கள் கட்ட முடியாமல் இருக்கிற ஆண்டவரே எல்லா விதமான தடைகள் ஆண்டவரே பிள்ளைகளுக்கு வருகிற குறைவுகள் எல்லாவற்றையும் நாங்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்கி மகிமையிலே வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனாயிருக்கிறீங்க. ஆண்டவரே, நாங்கள் எங்களோட சத்திய வேத திருச்சபை மலைமேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது என்று சொல்லி இருக்கிறீங்க. ஆண்டவரே, இந்த சபையிலே ஆண்டவரே வேண்டிய ஆத்துமாக்களை நீங்கள் கொண்டு வந்து சேர்க்கிறீங்க. ஆண்டவரே, எங்கட ஆவிக்குரிய சகோதர சகோதரிகளின் குறைவுகள் எல்லாவற்றையும் நீங்கள் நிறைவாக்கி மகிமையிலே வெற்றி சிறக்க பண்ணுற தேவனாய் இருக்கிறீங்க. ஆண்டவரே, இன்றைய நாள்ல ஆண்டவரே காவலீட்டாக்கு ஆண்டவரே 1 வருடத்தை நீங்கள் கூட்டி கொடுத்திருக்கிறீங்க. ஆண்டவரே, அவன் இருக்கிற எல்லா விதமான கஷ்டங்கள் துன்பங்கள்ல இருந்து ஆண்டவரே நீர் விடுதலையாக்கி ஆண்டவரே ஆண்டவரே உம்மை ஆராதிக்க உம்மை துதிக்க ஆண்டவரே அவர்கள் அந்த இடத்திலே நீங்கள் கொண்டு வந்து சேர்க்கிறதுக்காய் நன்றி. ஆண்டவரே, அவர்களை ஆசீர்வதித்து ஆண்டவரே தேவைகளை சந்தித்து ஆண்டவரே எல்லாவற்றிலையும் ஆண்டவரே உயர்ந்த ஸ்தானங்கள்ல நீங்கள் கொண்டு வந்து உட்கார பண்ணுறதுக்காய் நன்றி. ஆண்டவரே, எங்களுடைய சபைக்கு வந்த சகோதரி மீண்டும் ஆண்டவரே உம்முடைய ஆலயத்திலே அவரை கொண்டு வந்து நீங்க நிறுத்தும்படியா ஜெபிக்கிறேன். எல்லா குறைவுகளையும் நிறைவாக்கி மகிமையிலே வெற்றி சிறக்க பண்ணுற தேவனாய் இருக்கிறீங்க. ஆண்டவரே, எங்கட சபையில இன்னும் காணிக்கைகள் தசமபாகங்கள் பெருக ஆண்டவரை உதவி செய்யற தேவன். ஒவ்வொரு கதிரைகள்லையும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் புதிய ஜனங்கள் பழையின பாசை பேசுற மக்களை நாங்கள் காண எங்கட சபை நிரம்பி வழிய நீங்க உதவி செய்யற தேவன். சபையின் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்கு நிறைவாக்கி மகிமையிலே வெற்றி சிறக்க பண்ணுற தேவன். ஆண்டவரே, அந்தந்த மாதங்களுக்குரிய பில்லுகள் எல்லாவற்றையும் நேர காலத்துக்கு கட்ட உதவி செய்யற தேவன். எங்கட சபையிலே ஆண்டவரே இன்னும் எழுப்புதல் உண்டாகத்தக்கதாக ஆவியின் வரங்கள் ஆவியின் கனிகளால் ஆண்டவரே எங்கட சபையை நீங்க நிரப்புறதுக்காய் நன்றி. எங்கட ஊழியக்காரர் கொடுக்கிற வார்த்தைகள் 30, 60, 100 எழுந்து பலன் கொடுக்க இருள் இருக்கிற ஜனங்கள் பெரிதான வெளிச்சத்தை காண ஆண்டவரே எங்கட ஊழியக்காரர் கொடுக்கிற வார்த்தைகளை நாங்கள் கேட்டு அதன்படி நடக்க ஆண்டவரே எங்கட இருதயத்தை நீங்கள் பண்படுத்தும்படியா ஜெபிக்கிறேன்.
ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே உதவி ஊழியக்காரர்கள் மூப்பர்கள் ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே எங்களோட சபைக்கு வேண்டிய சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாரையும் நீங்கள் கொண்டு வந்து சேர்க்கிறீங்க. ஆண்டவரே எங்களோட சபையை ஆசீர்வதியும். ஆண்டவரே எபினேசர் சேர்ச்சை ஆசீர்வதிக்கிற தேவன், குளோபல் சேர்ச்சை ஆசீர்வதிக்கிறீங்க. ஆண்டவரே ஆண்டவரே திருமணமாகாத பிள்ளைகளுக்கு ஆண்டவரே எல்லாருக்கும் திருமணங்களை நீங்க நிறைவேற்றி வைக்கிற தேவன், பிள்ளைகளை கல்வியிலும் வேலையிலையும் ஆண்டவரே உயர்ந்த ஸ்தானங்கள்ல ஆண்டவரே எங்களோட சபையில இன்னும் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நீர் கொண்டு வந்து சேர்க்கிறீர். ஞாயிற்றுக்கிழமையில் நடைபெறுகிற இங்கிலீஷ் தமிழ் ஆராதனை ஆண்டவரே வேத படிப்பு இன்றைய நாள்ல நடைபெற போற மேசி கூடாக நாங்கள் வேதத்தின் ரகசியங்களை அறிந்து கொள்ள அநேகரை அந்த இடத்துல நீங்க கூட்டி சேர்க்கிறதுக்காக நான் இந்த சூம் மீட்டிங்கு கூடாக அநேகர் ரட்சிக்கப்படவும் அநேகர் வேதத்தின் ரகசியங்களை அறிந்து கொள்ள நீங்க உதவி செய்யற தேவன். ஆண்டவரே பாஸ்ரம்மா வெளியிட்ட அந்த லில்லி புத்தகம் என்ற நூலை தொடர்ந்து வெளியிட ஆண்டவரே எங்களை ஊழியக்காரிக்கு நேர காலங்களை நீங்கள் ஒதுக்கி கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே ஆண்டவரே வாகனம் இல்லாமல் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே வாகனத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்கிறீங்க. வாழ்க்கை துணைகளை ஏற்படுத்தி கொடுக்கிறதுக்காக நன்றி. ஆண்டவரே கல்வியில உயர்வுகளை உயர்ந்த ஸ்தானங்கள்ல முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியையும் தேடும் போது இவையெல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று சொன்ன தேவன், சின்னவனாயிரம் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற எல்லோரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன தேவன். ஆண்டவரே கனடா தேசம், இலங்கை, இந்தியா, இஸ்ரேல், அமெரிக்கா தேசங்களை நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். முற்றிலும் என்னை தாழ்த்தி எல்லாம் வெல்ல இயேசுவின் நாமத்திலே ஜெபம் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென், ஆமென். இன்றைக்கு எங்களுடைய இந்த ஃபேஸ்புக்ல சேர்ச்சில ஃபேஸ்புக்ல நான் காமிட்டான போன் நம்பரை போட்டு முடிந்தவர்கள் இந்த சகோதரிக்கு இந்த போன் எடுத்து செபிக்கலாம், அவர்களுக்கு நீங்க விஷ் பண்ணலாம். இப்ப அவர் வேலைக்கு போயிருக்கிறா, நான் நினைக்கிறேன் பின்னூரம் வந்துடுவான்னு சொல்லி நினைக்கிறீங்களா? சொல்லுங்கம்மா. பிரதர் காமலிட்டாவுக்காக இன்றைக்கு எல்லாரும் ஜெபிச்சிடுங்க. ஆமாம் ஆமாம். ஜெபிச்சிட்டேன் பிரதர். ஓகேம்மா, நன்றிம்மா, நன்றி. காட் பிளஸ் யூ. அருமையான இதுவரை நேரம் எங்களுடன் சத்தியவேத திருச்சபை ஊழியர்கள் இணைந்து எல்லா காரியங்களுக்காக ஜெபித்தார்கள். தொகுத்து வழங்கிய பாஸ்டர் நகோமி லோகன் அவருடைய சபையை நாங்கள் வாழ்த்துகிறோம், அவருக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். அதே வேளையில் இணைந்த சௌரி குமாரி, சௌரி தரசாதாஸ், சௌரி அசோக், சௌரி ரஞ்சினி அவர்களும், அதே வேளையில் இணைந்த மற்றவர்கள் எல்லோருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். அதே வேளையிலே சகோதரி கமலிதா அவருடைய பிறந்த நாளுக்காக கத்தர் வழிநடத்துகிறார். கத்தருடைய கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஒப்புவிப்போம். எங்களுடைய சபைக்கு வந்தார்கள். இந்த நாட்களிலே பின்வாங்கி போகாமல் கத்தர் உதவி செய்ய வேண்டும். அவருடைய பிறந்த நாளிலே கத்தர் விருதான காரியங்களை வழிநடத்துவார். நீங்கள் அவருக்கு தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு ஜெபிக்கிற பொழுது, ஆசீர்வதிக்கிற பொழுது அவர்கள் திரும்பவுமாக கத்தரண்டை திரும்பத்தக்கதாக கத்தர் உதவி செய்வார். சௌரி அவருடைய குடும்பத்தார், அவருடைய தாயார் மேரி நினைக்கிறேன்னா, மேரியா ரோசா, அவர்கள் அந்த ஆலயத்திலே மிகவும் இதாக இருந்தார். அவருடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், வழிநடத்த அதற்காகவும் ஜெபித்துக் கொள்வோம். கத்தர் பெரிதான காரியங்களை வழிநடத்துவார். God bless you all. Amen. God bless you everybody. God bless you. ஆமென். ஆமென். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் ஊழியர்கள் இணைந்து சத்தியவேத திருச்சபையிலிருந்து இணைந்து ஜெபித்தார்கள். ஒரு சில பாடலோடு நாங்கள் அவருக்காக ஒரு விஷ் பண்ணுவோமா? ஆமென். Too many
returns of the day. We wish you many more happy returns of the day. We wish you many more happy returns of the day. We wish you many more happy returns of the day. இருக்கிறது காட்டிலும் 1000 மடங்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். அந்த ஆரோனின் கோழை போல துளிர்க்கணும். அந்த ஆரோனின் கோழை போல துளிர்க்கணும். வாதுலை பழங்களை கொடுக்கணும். வாதுலை பழங்களை கொடுக்கணும். நீங்கள் கையிட்டு செய்கின்ற வேலையெல்லாம் கர்த்தர் கரம் நீட்டி ஆசீர்வதித்து தருவாரே. நீங்கள் கையிட்டு செய்கின்ற வேலையெல்லாம் கர்த்தர் கரம் நீட்டி ஆசீர்வதித்து தருவாரே. அவர் உங்களுக்கு தேவையான பொக்கிஷத்தை அவர் உங்களுக்கு தேவையான பொக்கிஷத்தை திறந்து கொடுப்பாரு. வானத்தின் பலகைகளை திறந்து கொடுப்பாரு. அந்த ஆபிரகாமின் தேவன் உங்களோடு இருப்பார். அந்த ஆபிரகாமை போல உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த ஆபிரகாமின் தேவன் உங்களோடு இருப்பார். அந்த ஆபிரகாமை போல உங்களை ஆசீர்வதிப்பார். அங்கிலும் இயேசுவின் நாமத்தில் வாசிப்போம். அங்களும் இயேசுவின் நாமத்தில் வாசிப்போம். நீங்கள் வாழ்க 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 வாழ்கவே. திருடி வாழ்க 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 வாழ்கவே. என் தேவா
என்று